ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்பி விலாக் சேனல். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்க கார்டனில் காய்ச்சிருக்க மிளகாய் தாங்க பார்த்துருக்கோம். இந்த மிளகாய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ரேடியன்ட் கலர், ஒரு எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு ரேடியன்ட் கலர்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இலைகள் வந்து டார்க் க்ரீனில் இருக்கும். மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குங்க. நல்லா பழுத்த, இன்னும் கொஞ்சம் முத்திர மிளகாய் நல்ல ரெட் கலரில் ஆயிரும். பார்த்தா ஒரு கோவை பழம் போல், ஒரு பழம் போலவே இருக்கும். கோவை பழம் போல் பார்க்கவே அழகாக இருக்கும். இது வந்து காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதே வந்து ஆங்கிலத்தில் வந்து பேர்ட் ஐ சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இது வந்து சீனி மிளகாய் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. கேரளாவில் இது வந்து காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு 3 செடி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியிலேயே வெள்ளை மிளகாய் வாங்க மாட்டோம், அவ்வளோ மிளகாய் இருக்குது. இப்போ அந்த பச்சை எல்லோ கலரில் இருக்க மிளகாய் வந்து சட்னி, பொரியல் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல முதிர்ந்த மிளகாய் வந்து நம்ம காய்ந்த மிளகாய், வரமிளகாய் போல் காய வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு 2-3 செடி இருந்தாவே போதும். நம்ம வெளியில் மிளகாய் வாங்க தேவையில்லை, அவ்வளோ மிளகாய் காய்க்குங்க. வரும் எவ்வளோ மிளகாய், பார்க்கவும் சூப்பராக இருக்குது. நான் கொஞ்ச நாள் பறிக்கவே இல்லை, ஏன்னா உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, ஷார்ட் பண்ணணுங்கிறதுக்காக, வீடியோ போடணுங்கிறதுக்காக மிளகாய் வந்து கொஞ்சம் பறிக்காமல் விட்டுருந்தேன். அது வந்து நல்லா முதிர்ந்து பாருங்கள், பழுத்த மிளகாயும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பழுக்காத முத்தின மிளகாயும் பாருங்கள் எவ்வளோமே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எவ்வளோ மிளகாய் பாருங்கள். இது போல் மிளகாய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் காந்தாரி மிளகாய் வளர்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் கார்டனில் என்னென்ன செடியில் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு மிளகாயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ மிளகாய் காய்ச்சிருக்கு, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டு மிளகாய் செடி எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ மிளகாய் பாருங்கள், ரெட் கலரு கோவை பழம் போல் இருக்குது. அந்த பழுத்த மிளகாயெல்லாம் பார்த்தா கோவை பழம் போல் அவ்வளோ ரெட் கலரில் அழகாக இருக்குது. எங்கள் வீட்டு பேர்ட் ஐ சில்லி, காந்தாரி மிளகாய், சீனி மிளகாய் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் விளாக்ஸ். எவ்வளோ மிளகாய் பாருங்கள், இதெல்லாம் பறித்ததெல்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டிருக்கேன். இவ்வளோ மிளகாய் பாருங்கள், ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த மிளகாயெல்லாம். அவ்வளோ மிளகாய் காய்ச்சிருக்கு. அது வந்து எவ்வளோ மிளகாய் பாருங்கள். நாங்கள் வெளியிலேயே வாங்க மாட்டோம், அவ்வளோ மிளகாய் இருக்குது. பக்கத்துல எல்லாம் கொடுப்போம், அப்புறம் நாங்கள் ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். எவ்வளோ மிளகாய் இருக்குது பாருங்கள். ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு காய்ச்சிருக்கு. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் விளாக்ஸ், குக்கிங்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்க்கு நம்ம ஆர்பி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்பி விளாக் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.